பாக்கியலட்சுமியில எப்படியாவது நம்ம பையனை காப்பாத்திற மாட்டோமான்னு பாக்கியாவும் செல்வியும் வந்து மினிஸ்டரோட வீட்டுக்கு வெளியவே நின்றுட்டுருப்பாங்க. அந்நேரம் பார்த்து பெருமாளுங்கிறவர் பாக்கியலட்சுமியை உள்ளே கூப்பிட்டு போவார். இங்கே வெயிட் பண்ணுங்கம்மா, மினிஸ்டர் எப்போ ஃப்ரீ ஆகுறாரோ அப்போ வந்து நான் உங்களை கூப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறதையும் சொல்லுவார். அந்நேரம் பார்த்து மினிஸ்டரோட பிறந்தநாளுக்காக சமைச்சிட்ருங்கவங்க ரொம்பவே சொதப்பிடுவாங்க. சமையலை ரொம்ப சொதப்பி வச்சுருக்காங்கன்னு சொல்லி மற்ற கட்சிக்காரங்க தான் கண்டுபிடிப்பாங்க. சிக்கன் குழம்புல வந்து ரொம்பவே காரை தள்ளி கொட்டியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் மற்றதை டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லி இன்னொருத்தர் போவார். அதுலேயும் வந்து உப்பில் குழம்ப ஊற்றிருக்கியா இல்லை குழம்புல உப்பை போட்டிருக்கியாங்கிறத மாதிரி நிறைய பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த சமையல்காரனை யார் கூப்பிட்டு வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கும்போது பெருமாள் தானே, பெருமாளை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பெருமாளுமே வந்து சமையல் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்ப்பாரு. அதில் சாம்பாரை ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது, ஐயா அது சாம்பார் கிடையாது, சிக்கன் குழம்பு அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. சிக்கனுக்கும் சாம்பாருக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு சமைப்பா அப்படின்னு சொல்லி ரொம்பவே டென்ஷன் ஆகி எல்லாரும் ஒழுங்கு மரியாதை இந்த இடத்த விட்டு கிளம்புங்க அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே பாக்கியாவும் செல்வியும் தூரத்துலேருந்து பார்த்துட்டே இருப்பாங்க. பெருமாள் கிட்ட போய் பேச ட்ரை பண்ணுவாங்க. அம்மா கொஞ்சம் இங்கே வந்து வேறு மாதிரி பிரச்சனை போயிட்டுருக்கு, உங்கள் பிரச்சனையெல்லாம் இப்போ என்னால் பார்க்க முடியாது, தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் வெளியேறுங்கம்மா அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. மினிஸ்டரோட பிஏ இருந்துட்டு சமையலெல்லாம் ரெடியாக 8:30 ஷார்ப்பாக மினிஸ்டர் கிளம்பிடுவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. பாக்கியாக இருந்துட்டு என்னோட பிரச்சனைக்காக நான் பேச வரல, இங்கே நடக்கிற பிரச்சனை பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன், நாங்கள் வேணால் சமைக்கிறோம் அப்படிங்கிறதையும் பாக்கியா சொன்னது பெருமாள் வந்து ஷாக் ஆயிடுவாங்க. எப்படிமா உங்களை நம்பி வந்து 150 பேருக்கு சமைக்க விட முடியும் அப்படிங்கிறதையும் கேட்பாங்க. இப்போ வேணால் நான் சின்ன ஹோட்டலுக்கு முதலாளியாக இருக்கலாம், ஆனால் இதுக்கு முன்னாடி நான் 2 பெரிய ஹோட்டல் நடத்திட்டு இருந்தேன், ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லும்போது கட்சிக்காரர் ஒருத்தர் இருந்துட்டு நான் சாப்பிட்ருக்கேன், சூப்பராக இருக்கும் டேஸ்ட் எல்லாமே அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாக்கியா வீடியோவையும் எடுத்து காட்டுறாங்க. இது எல்லாமே புரிஞ்சுக்கிட்ட பெருமாள் இருந்துட்டு சரிம்மா நீங்களே சமைங்க, நான் சமையலுக்கு வந்து ஹெல்ப்புக்கு ஆள் அனுப்புகிறேன் அப்படிங்கிறது சொல்லி 4-5 பொம்பளை ஆளுங்களை அனுப்பி வச்சுருப்பாங்க. பாக்கியாவும் செல்வியும் இன்றைக்கி என்னென்ன மெனு எல்லாம் சமைக்கலாம் அப்படிங்கிறதை பிளான் பண்ணிட்டு தான் சமைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தேவையான பொருள் எல்லாமே வாங்கி தரேன் அப்படிங்கிறதை பெருமாள் சொல்லியிருப்பாரு. சரின்ட்டு அந்த தேவையான பொருள் எல்லாமே கேட்குறதுக்காக போயிருப்பாங்க. சரின்ட்டு எல்லாமே வந்ததுமே சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நடுவுலேயே ஒருத்தர் வந்து இருந்துட்டு மினிஸ்டரோட சம்மந்தி வந்து பன்னீர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு மட்டும் பன்னீர் சமைச்சிருங்க அப்படிங்கிறதையும் சொல்லும்போது தேவையான திங்ஸ் எல்லாமே நாங்கள் வாங்கிட்டோம், எப்படிங்க இதுக்கு மேலே சமைக்க முடியும் அப்படிங்கிறதையும் கேட்பாங்க. அவங்க எல்லாருமே உள்ளே இருந்து தான் சாப்பிடுவாங்க, நீங்கள் வந்து தயவு செஞ்சு அவங்களுக்கு மட்டும் சமைங்க ஒரு 20 பேருக்கு அப்படின்னு சொன்னதுமே சரி அப்படின்னு சொல்லி அதுக்கான வேலைகளுமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பாக்கியாக இங்கே சமையல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஏழுமலை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்காக இங்கே என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதாவது என்னை கோர்த்து விட பார்க்குறீங்களா அப்படிங்கிறதையும் கேட்பாரு. பெருமாள் நேரம் வந்துட்டு என்ன பயமாக இருக்கா, இன்னைக்கு எல்லாமே ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கோ அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. மினிஸ்டரோட பிஏ வந்துட்டு மினிஸ்டருக்கு சாப்பாடு எடுத்து வைங்க அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு போகிறாரு. ரொம்ப நேரமாக பெருமாளை காணுமே அப்படின்னு சொல்லி பாக்கியாவும் செல்வியும் வந்து கட்சிக்காரங்கிட்ட கேட்குறாங்க. அவர் ஒரு வேலையை வெளியே போயிருக்காரு அப்படிங்கிறதையும் சொன்னோன்னே பாக்கியா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அந்நேரம் பார்த்து ஈஸ்வரி கால் பண்ணிவிட்டு எங்கே ஊர் சுற்றிட்டு இருக்கா, வீட்டுக்கு வரமாட்டியா அப்படிங்கிறதையும் கேட்பாங்க. நான் ஒரு சமையல் ஆர்டரில் இருக்கேன் அப்படின்னு சொன்னதுமே ஈஸ்வரி ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கிறாங்க.